அனைவருக்கும் வணக்கம். மனோஜ் வந்து உடனடியாக 4,00,000 வேணும்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட ரொம்ப எமர்ஜென்சி பண்ணதுனால அவங்க அம்மா வேறு வழி இல்லாமல் மீனா கொடுத்த நகையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. மனோஜ் ஃபஸ்ட்டு வந்து அடமானம் வைக்கிறக்காக தான் போகிறாரு. பட் அங்கே வந்து நீங்கள் அடமானம் வச்சா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நகைக்கு வந்து பணம் வராது, நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற பணத்தை தருவோம் அப்படிங்க. சரி சார், அப்போ அதை விற்றுருங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒரு லூசுத்தனமான முடிவு எடுத்துட்டார். அதை விற்றுட்டாரு. கடைசி வீட்டில் வந்து ஒரு சில இஷ்யூஸ் பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து அவங்க இப்போ விஜயாம்மா வந்துட்டு நீ எப்படியாவது அந்த நகையை கொண்டுட்டு வா, எனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த நகைக்காக நான் வேறு நிறைய பேசிட்டேன். ஸோ இனிமேல் நகை இல்லைன்னு சொன்னால் எனக்கு தான் அது அசிங்கமாக இருக்கும், அவன் முன்னாடி என்னால் அசிங்கப்பட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் அங்கே கடையில் ஃபோன் போடுறாரு. ஃபோன் போட்டுட்டு சார், நான் உங்ககிட்ட நேற்று நகையை விற்க வந்தேன்ல அப்படிங்கிறாங்க. என் கடைக்கு நிறைய பேர் வராங்க, எந்த நகையை விற்க வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதான் சார், அந்த நகை பை மாறி போய் மீன் பை வந்துச்சேன்னே. ஓ, அந்த மீன் பாட்டியா, சரி சரி என்ன அப்படிங்கிறாங்க. சார், நான் உங்ககிட்ட விற்ற நகையை நான் வாங்கிக்கிறேன் சார்னே. அதை எப்படிப்பா விற்ற நகையை வாங்க முடியும்? சார், இல்லை சார், நான் பணம் கொடுத்து தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பணம் கொடுத்தாலும் அதை எப்படிப்பா வாங்க முடியும்? அடகு வச்ச நகை வந்து உயிர் உள்ளது, எப்போ வேணாலும் அதை வந்து மீட்டு எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் பிழைக்க வச்சுக்கலாம். ஆனால் நீ எப்போ அந்த நகையை விற்றுட்டியோ அது வந்து டெட் பாடி மாதிரி, டெட் பாடியை உடனே வந்து டிஸ்யூஸ் பண்ணிடணும். அதுபோல் நகையை வந்து உடனே நாங்கள் உருக்கிடுவோம். ஸோ நகை எல்லாமே நேற்றே நாங்கள் உருக்கியாச்சு பண்ணு. ஐயோ, உருக்கியாச்சா? அப்போ அந்த நகை அப்படிங்கிறாங்க. வேணா பிஸ்கட் கட்டி மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வாங்கிக்கொன்னே. பிஸ்கட் வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஐயோ, எங்கள் அம்மா கிட்ட அந்த விஷயத்த சொன்னால் எங்கள் அம்மா என்ன உரிக்கிடுவாங்களே, இப்போ எப்படி நான் போய் பேசுகிறது அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மாட்ட போய் இப்போ கூப்பிடுறாங்க. என்னடா நகையெல்லாம் வாங்கிக்கலாமா, போகலாமா அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு பார்வதியுமே நீ ஒன்றும் கவலைப்படா விஜயா, நேற்று தானே விற்றுருக்கேன் நகையை, கண்டிப்பாக கடையில் தான் இருக்கும், போய் வாங்கிடுங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. சரி வா கிளம்பு போவோம், நேரமாச்சு அப்படின்ட்டு விஜயா கிளம்புறாங்க. அம்மா அது வந்து என்னடா இன்னும் வந்துங்கிறனே. இல்லைம்மா அந்த நகையை உருக்கிட்டாங்களாமான்னே. படுபாவின்னு சொல்லி சத்துன்னு மனோஜை போட்டு அடித்து வெளுக்கிறாங்க. பக்கத்தில் பார்வதி தடுக்கிறாங்க. பார்வதி என்ன பண்ணிட்டு வந்து வச்சுருக்கான்னு மனோஜ் அடி கொடுக்காம சிக்கமா டக்குன்னு மாடிப்படியில் ஏறுறாரு. டே வாடா, எங்கேயா கீழே வாங்கடா அப்படின்னு சொல்லி அவனை கீழே இருக்காங்க. இருமா வர்றேம்மா அப்படின்ட்டு அவனுக்கு கீழே இருக்கிறாரு. என்னடா நீ பண்ணி வச்சிருக்க காரியம்? ஐயோ, வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எனக்கு வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி அவமானமாக பெருமே, அந்த பூ கட்டுறவா அது என்னை பார்த்து சிரிப்பாளே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு திருப்பி சத்துன்னு வனஜை போட்டு அரைகிறாங்க. ஐயோ, அந்த நகை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அந்த நகை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் கூட வேறு ஏதாவது வாங்கி வைப்பேனே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டு அதுக்கடுத்து டக்குன்னு கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நகையை வந்து அடமானம் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நகை எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. ஸோ அதை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. இந்த பாருமா, நான் ஃபோட்டோ செல்லில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க. பார்வதி இந்த விவரமெல்லாம் உனக்கு இருக்குதா, மற்ற வந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மற்ற விஷயம் பேசும்போதெல்லாம் பெரிய ஊரில் உள்ள உலகத்தையே அப்படியே கரைச்சி குடித்த மாதிரி பேசுகிற, ஒரு மண்ணும் தெரில உனக்கு அப்படின்ட்டு விஜயா வைகிறாங்க. சேர்ந்து அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு ஐடியா யோசனை தோணுது அவங்களுக்கு. பேசாமல் இதே மாதிரி நம்ம கவரிங்கில் நகையை வாங்கி வச்சிடலான்னு. கவரிங்லேயே அது எப்படி தங்கத்தில் தானே நகையை வாங்கணும், அப்போ நீ தங்கத்தில் தானே வாங்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. தங்க நகை அதுக்குன்னு ஏன் நகையை வச்சு அடமானம் வச்சு இவ்வளோக்கு தங்க நகை வாங்கவா, எப்படி ஃபங்க்ஷன் போட்டு போகிறதுக்கு தான் நகையை கேட்பாங்க, அதனால் கவரிங்லேயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு. டே வாடா போய் அதே மாதிரி பார்த்து கவரிங்கில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அவங்க மனோஜை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, இப்படி தான் ஆம்பளை பெண்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு வராங்க, எப்படி இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆட்கள் தான், என்ன நடக்க போகுதோ இன்னும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கட்டுறாங்க. முத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸ்ருதி வராங்க. அவங்களும் வாங்க ஸ்ருதி உட்காருங்கன்னு சொல்லி மீனை சாப்பாடு போடுறாங்க. அடுத்து ரோஹிணி வர்றாங்க. மாமா இவ்வளோ நேரம் ஆச்சு, மனோஜ் இன்னும் வரலையே மாமா வீட்டுக்கு, எப்பயும் இவ்வளோ லேட்டாக வரமாட்டானே அப்படின்னு ரோஹிணி புலம்புறாங்க. அவன் அதெல்லாம் வந்துடுவாமா, நீ வந்து உட்காந்து சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்ட்டு ரோஹிணி சொல்லுவோம். ரோஹிணி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முத்து சாப்பிட்ருக்கும்போது அவருடைய சாப்பாட்டில் வந்து பெரிய முடி வருது. அந்த முடியை பார்த்துட்டு மீனோ இவ்வளோ பெரிய முடியை சாப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பார்ப்பா எவ்வளோ பெரிய முடி அப்படின்னு. டே அந்த முடி வயிற்றுக்குள்ளே எதுவும் போயிடுச்சாடா பாதி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் சாப்பிட முன்னாடியே முடி எடுத்துட்டேங்க, பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படின்னு அவங்க அப்பாட்டையும் காட்டுறாங்க. மீனா நீ கொஞ்சம் பூ எடுத்துட்டோமே, இந்த முடிக்கு பின்னி சடை போட்டு பூ வச்சு விடுவோன்னே. என்ன கிண்டல் அவங்களுக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன மீனா இவ்வளோ பெரிய முடி, யார் இது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு நான் கிச்சன் பக்கமே போகிறதே இல்லை, அப்போ என் முடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுவும் இல்லாமல் என்னோடய ஹேர்லிங் ஹேர் அது வந்து ஸ்ட்ரெயிட் முடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பார்லரம்மா நீ தான் எப்போ பார்த்தாலும் தலைவரி குழம்பவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஹலோ, எனக்கு ஒன்றும் ஹேர் ஃபால்லாம் கிடையாது, நான்லாம் நல்லா தான் முடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அதேனே அவங்க பார்லர் ஆச்சே, அவங்க ஷாம்பு கண்டிஷனர் எல்லாமே போடுவாங்க. ரோஹிணி எனக்குமே ரொம்ப ஹேர் ட்ரை ஆகுது, அதுக்கு ஏதாவது ஷாம்பு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இங்கே என்ன அழகுறிப்பா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முத்து வந்து சொல்கிறாரு. ஏங்க அது ஏன் முடிதாங்க, ஏங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு கீழே போட்டு சாப்பிடுங்களேன்னு. ஐயோ மீனா இவ்வளோ பெரிய முடி வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆயிருக்கும், இது ஓ முடிதானா, எனக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்ட்டு எங்கே திரும்ப அப்படின்ட்டு மீனா திரும்ப வச்சு அவங்க முடியை வந்து தலையிலேருந்து கீழே வந்து இருக்காங்க. ஆமாம், அதே கலரில் தான் இருக்குது, அதே லென்த்தில் தான் இருக்குது, அப்போ ஓ முடி தான். நல்ல வேலை நான் சாப்பிடும்போது இந்த முடி வந்துச்சு, இதுவே எங்கள் அம்மா சாப்பிடும்போது முடி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த முடியை வச்சு உன் சோழியை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்துக்கிட்டு ஏங்க நீங்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக
தானே, தலைக்கு ஏதாவது கவரு அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து சமைக்க வேண்டியது தானே, சாப்பிடும்போது உள்ளே வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து இம்மா சாப்பிடும்போது இந்த மாதிரி சமைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்காம தான் செய்யும், அதுக்கு என்னமோ செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இவங்க ஸ்ருதி வந்துட்டு நீங்கள் பேசாமல் ரவி வந்து ரெஸ்டாரண்ட்டில் தலையில் ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பான், அது மாதிரி நீங்களும் பேசாமல் யூஸ் பண்ணுங்களே அப்படின்னு. ஆமாம் மீனா, பழக்குறை சொல்கிற மாதிரி நீ பேசாமல் ஒரு தொப்பி வாங்கிக்கோ தலைக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் திக்கியில் போட்டு அதை ஃபஸ்ட்டு சாப்பிடுவேனே. ஐயோ இவ்வளோ பெரிய முடி போச்சுன்னா அப்போனா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. எங்கள் முடி இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் முடி இருந்துச்சுன்னா ஏதோ நம்மளுக்கு உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி தானே மாமானே. ஆமாம் எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லையே எனக்கு அப்படி சொல்லலையே, முடி இருந்துச்சுன்னா ஏதோ கெட்டது வரப்போகுதுன்னு சொல்லுவாங்களே, அப்போ என்ன கெட்ட விஷயம் வரப்போகுது, இவ்வளோ முடி பெரிய நீளமாக இருக்குது, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் கெட்டதாக நடக்க போகுதோ ஐயோ அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க இதை கேட்டுட்டு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் மனோஜ் விஜயா 2 பேரும் மாடிக்கு ஏறி வராங்க. ஏறி வரும்போது விஜய் கேட்குறாங்க, டேய் நகையெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும்னே. அம்மா கரெக்டாக தான் இருக்கும்னு அப்படியே பார்த்து அதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன், எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, நீங்கள் வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி மேலே ஏறி உள்ளே வந்துடுறாங்க. அன்னார் ஒரு முடியை கையில் வச்சுக்கிட்டே இருக்காரு அப்பா வரைக்கும் போத்து. அவங்க அப்பா கேட்குறாங்க, டே இன்னுமாடா இதை நிறுத்தி கீழே போடலை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஏதோ கெட்டது நடக்குமோன்னு தோணிக்கிட்டே இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே வரதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, ஐயோ கெட்டது வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு அதை பார்த்து கோவம் வருது. மனோஜ் எங்கே போன, உனக்கு கால் பண்ணால் ஏன் எடுக்கவே மாட்டேங்கிறேனே. அது வந்து ரோஹிணி நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், இல்லை சைலண்டில் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி விளையாடுறாரு. ஆமாம் எங்கே போயிருந்தேன், ஆண்டி கூட தான் போயிருந்தேனே. இல்லையே அவங்களாம் இல்லையே, நான் டீலர் பார்க்க போனேன், அம்மா இப்போ தான் வந்திருந்தாங்க, நாங்கள் 2 பேரும் வாசலில் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் 2 பேரும் வாசலில் தான் பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்துட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய டெஃபினேஷன் இதுக்கெல்லாம், நீ எங்கே போயிருந்த இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னங்க நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் என்ன அப்படிங்கிறாங்க. அம்மா நகை எங்கண்ணே, எந்த நகை எதுக்கு நகை அப்படிங்கிறாங்க. உடனே வச்சுட்டு ஆமாம் அந்த அப்பா கொடுத்தாங்களே அந்த நகையை கேட்குறாங்க பண்ணேன். முத்து மீனா அவங்களுடைய நகையா, இப்போ எதுக்கு அப்படிங்கிறாங்க. முத்துவுக்கு வேணுமோ அதை கொடு அப்படிங்கிறாங்க. இருங்கங்க ஏதோ பேங்க் லாக்கரில் வச்ச மாதிரி கேட்குறீங்க, பீரோவில் தான் இருக்குது, வேறு எங்கே போகுது. அப்போனா இவங்க சத்தியவான் சாவித்திரி சபதம் போட்ட மாதிரிலாம் அந்த சபதம்லாம் சும்மா தானா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு அவசரமாகும் போது அந்த நகையை எடுத்து வந்து கொடு அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆண்டி மீனா தான் எந்த நகையை வேணான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இப்போ இதுக்கு நகையை கேட்குறாங்கன்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. பின்னாடியே மனோஜ் வந்துட்டு அதான் என் வீட்டுக்காரர் எனக்கு சம்பாதிச்சு போடுவார், அது வரைக்கும் இந்த நகையை தொடவே மாட்டேன் அப்படின்ட்டு பெரிய படத்தில் வர ஹீரோயின் மாதிரில இந்த மீனா பொண்ணு பேசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆண்டி அவங்க சபதத்தை வாபஸ் வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. ஹலோ ரோஹிணி நாங்கள் அப்படியும் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஒன்று சீக்கிரமாக முத்து வந்துட்டு நாங்கள் ஒன்றும் வேறு நகையை கேட்கலடா, என் அப்பாவும் என் பாட்டியும் மீனாக்காக போட்ட நகையை தான்டா கேட்குறோம், மலேசியாலேருந்து உன் பொண்டாட்டிக்கு போட்ட நகையை நாங்கள் ஒன்றும் கேட்கலையே, அதான் நாங்கள் மலேசியாலேருந்து நகையே வரலையே, அப்புறம் எப்படி நாங்கள் அதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் சீக்கிரமாக விஜய் வந்துட்டு டே அவள் வந்து உன் பொண்டாட்டி மாதிரி கையளவில் நகையை கொண்டுட்டு வரல, அவங்க அப்பா நினச்சா லாரியே அனுப்புவாருன்னு. ஆமாம் லாரியே அனுப்புவார், அவர் தான் இப்போ ஜெயிலில் கிடக்காரு, ஒருவேளை ஜெயிலேருந்து கல் உடைச்சிட்டு லாரியில் நகை அனுப்புவாரோ அப்படின்னு சொல்லி முத்து கலாய்க்கிறாங்க. ரோஹிணி அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸ்ருதிக்கு இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ரோஹிணி அவர் உங்கள் அப்பா பற்றி தான் பேசுகிறார், நீங்கள் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு முத்து நீங்கள் தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசுகிறாங்க முத்துவை பார்த்து. மீனா வந்துட்டு அவர் ஒன்றும் உங்கள் விஷயத்தை தலையில, நீங்கள் தான் இப்போ அவர் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டுருக்கீங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு ரோஹிணியை வைகிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு நீ என்ன அவகிட்டக்க பேசுகிற, அவள் பேசலை அப்படி என்ன தப்பு, பெரிய வீரவசனம்னா பேசுனீங்க, இப்போ வீரவசனம் என்ன ஆச்சு, எல்லாம் மண்ணை கவுந்துருச்சா அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. நான் சொன்ன வாக்கை காப்பாற்றேன் அத்தை, எங்கள் அப்பா வந்து என்னை அப்படி தான் வளர்த்துருக்காரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் பெருசாக நல்லா வளர்த்தாரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு அவங்க நகையை அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க நகையை இப்போ கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க பெருசாக வீரவசனம் பேசிட்டு இப்போ எதுங்கிறாங்க, அவன் தான் குடிச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று டெய்லி வந்து பேசிகிட்டே இருப்பியா, இந்த மீனாவது பேசுகிறது ஃபுல்லாமே கரெக்டாக நடக்கும்னு நினச்சா அதுவும் அவள் பூ கட்டுற மாதிரி ஒரே நாளில் வாடி போயிடுது, உன் வீரவசனம் அவ்வளோதானே மீனா, உனக்குலாம் ரோசம் கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பா அவங்களுக்கு நகையை கேட்டால் கொடுக்க முடியும், அவங்க தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களா, சேலஞ்ச் அப்போ நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் இங்கே சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே முத்துட்டு தொழிலதிபர் அப்போ நீ தான் அம்மா மேலே சத்தியம் பண்ண 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட வந்து எடுத்துகிட்டு போன பணத்தெல்லாம் கொடுப்பேன்னு, இப்போ வரைக்கும் 1 ரூபாவாவது கொடுத்துருக்கியாடா, ஒருவேளை அதனாலேயே என்னமோ அம்மாவுக்கு சுளுக்கு பிடிக்கிறது, வயிறு வலிக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி என்னமோ ஒன்றும் உடம்புக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் என்னென்ன நடக்க போதும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து ஐயோ அப்போ அதனால தானோ அப்படின்ட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் சிச்சிக்கு வந்துட்டு ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கூடி சீக்கிரத்தில் ரூபா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்ருதி கேட்குறாங்க, மீனா அவங்க நகையை தானே ஆண்டி கேட்குறாங்க, இதில் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா உடனே ரோசப்பட்டு நான் ஒன்றும் நகையை போட்டுக்கிறதுக்காக கேட்கல அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்காக கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க.
உடனே வேணாம்னுட்டு அது வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம், அவங்க கேட்டாங்கன்னா கொடுன்னு சுருதின்னு சொல்கிறாங்க. அவங்க நகையை கொடுக்கல, உங்களுக்கு என்ன ஆண்டி, எங்கள் அம்மாவே எனக்கு நகை கொண்டு வந்து கொடுத்தாங்க, அது மீனா வேண்டாம்னாங்க, நானும் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பேசி பார்த்தேன், இப்போ வரைக்கும் மீனா வாங்கவே இல்லை. அப்படி சொன்னால் அவங்களே இப்போ நகை வேணும்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க வேண்டியதானே. முத்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. இப்போ அந்த நகை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இதை கேட்ட விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. அண்ணாமலை வந்துட்டு எதுக்கடா அப்படி கேட்குற அப்படின்னாங்க. இல்லைப்பா 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓட்டப்பந்தய வீரர் நம்ம வீட்டில் இருக்கும்போது நகையெல்லாம் போய் வைக்கிறது ஒரு நம்பிக்கையானதாக இருக்குமா, அப்படி தான் போய் யோசித்து கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோஹின்ட்டு ஆண்டி இவர் பாருங்கள் தேவையெல்லாம் பேசியிருக்காரு போது அந்த நகையை எட்டு வந்து இவங்க கையில் கொடுங்க ஆண்டி அப்படிங்கிறாரு. மனோஜ் வந்துட்டு ஆமாம்மா போய் அந்த நகையை எட்டு வந்து கொடுங்கம்மா பொல்லாத நகை அப்படிங்கிறாரு. உடனே விஜயாவுக்கு வந்து பயங்கரமாக மனோஜ் முனக்கும் அவர் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அண்ணாமலை வந்துட்டு இப்போ நீ எடுக்க இஷ்யூவாக இருக்கா இல்லை நான் போய் எட்டு வந்துட்டு இருங்க நானே போய் எட்டு வந்துடுறேன், இவா நகை எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு கடவுளே இது போலி நகை கவரிங் நகைன்னு சொல்லி தெரியாமல் என்னை காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த பாக்ஸை கொடுக்குறாங்க அண்ணாமலை கிட்ட, இந்தாங்க நகை அப்படின்னு. அதை மீனாட்ட கூடு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க எடுத்து பக்கத்தில் இருக்கிற டேபிள் வச்சுட்டு வேணா எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. மீன் அந்த நகை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் மனோஜ் விஜயம் பார்த்துட்டே இருக்காங்க. சரிங்க வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. சிக்மா டக்குன்னு வெளியேறவும் இரு எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. விஜய் அவங்க எங்கே போனால் உனக்கு என்ன, நீ உன் வேலையை போய் பாருன்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள் வந்திருக்கோம்ல எங்கள் சாப்பாடு பரிமாறணும்ல, அப்படி விளையாட்டி போகிறேங்கிறா அப்படி இப்படின்னு விளாட்றாங்க. உனக்கு கையில் அடிபட்டது சரியாயிடுச்சேன்னு. என் கையில் என்ன அடிபட்டுருக்கு, என் கையில் அலா தானே இருக்குது அப்படின்னு 10 வரலையும் தூக்கி காட்டுறாங்க. அப்புறம் என்ன உன் கையில் அலா தானே இருக்குது, உனக்கு வேணுங்கிறது நீ எடுத்து போட்டு சாப்பிடு, அவங்க எங்கேயும் போகிறாங்க உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் போங்கடா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் வெளியேறாங்க. அவங்க நகையை எடுத்துகிட்டு எங்கே போகிறாங்க, ஒருவேளை அவங்க அம்மா வீட்டில் போய் கொடுக்க போகிறாளோவா அப்படிங்கிறாங்க. அதில் உனக்கு எதுக்கு தேவையில்லாதது, ஒருவேளை அம்மா பிறந்தநாள் வருதில்ல அதனால் அதுக்கு நகையை போட்டுக்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவே இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நீ தேவையில்லாம் உன் வேலையை பார்க்காத, உன் வேலையை போய் பாருப்போ பேசாத அப்படின்ட்டு போயிடுறாரு நம்மளை. நெக்ஸ்ட்டு முத்து மீனா காரில் வந்து ஒரு நகைக்கடையில் இறங்குறாங்க. மீனா அந்த நகைக்கடையில் நம்ம கேட்குற நகைலாம் இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குங்க, சென்னையில் இவங்களுக்கு 4 பிரான்ச் இருக்குது, அதில் இவங்களுக்கு நான் ரெகுலராக பூ போடுறேன், நம்ம கல்யாணத்துக்கு நாங்கள் இங்கே தான் நகைலாம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரிவா உள்ளே போ அப்படின்ட்டு அதுக்கடுத்து ஒருத்தர் எழுந்து பேசுகிற, வாங்கம்மா உள்ளே வாங்க நகை பார்க்கணும்னே. ஓனர் இல்லையானே, ஓனர் உங்களுக்கு தெரியுமானே, நல்லாவே தெரியுங்க, வளசர பக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் ரெகுலராக நகை எடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அவர் வெளியில் போயிருக்காரு, நான் அவரோட மச்சான் தானே. ஐயோ மச்சான், அவருக்கு உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி கேட்குறீங்கன்னு மீனா பக்கத்தில் முத்துவை பார்த்து சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு தான் ஒருத்தன் மச்சான் இருக்கானே, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குல்ல, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பேசாமல் இருங்களே அப்படிங்கிறாரு மீனா சொல்கிறாங்க. எத்தனை சவரில் நகை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க முத்துக்கிட்டக்க. ஒரு 10-15 நாங்கள் ஏன்னா அரிசி முடியா வாங்க போயிருக்கோ இவ்வளோ கேட்குறீங்கன்னு, அப்போ நீயே சொல்லு அப்படின்ட்டு முத்து சொல்கிறாங்க. நீங்கள் செயினை கட்டுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. செயினை எடுத்து காட்டுறாங்க. எந்த டிசைன் பிடிச்சிருக்கு இந்த டிசைன் நாங்கள் எடுத்துக்கிறோம், இது எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. 4 சவரன் அப்படிங்கிறாங்க. அப்போ வேல்யூஷன் எவ்வளோ முடியும், 2 லட்சம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் வந்து நகையை வச்சுருக்கோம், அதை கொடுத்துட்டு இந்த நகையை வாங்கிக்கிறோம்னா சரி சார் எடுங்க சார் அப்படின்னு. அப்போ என் செயினையும் வலையில் வச்சா கரெக்டாக வரும்னு மீனா சொல்கிறாங்க. அதை எடுக்கிறாங்க. காஃபி கரெக்டாக ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு கடையில். காஃபியும் குடிச்சிட்டு முத்து வந்துட்டு ஏங்க நல்ல கடையில் காஃபிங்க இருக்கா, நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க மீனா.